உனது உடலுயிர் மனமெல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே சதுர்விதா பஜந்தே மாம் சுகிருதுனோ அர்ஜுனா ஆர்த்தி ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி ஜபரதர்ஷபக. அதாவது பகவான் கூறுகின்றார், 4 விதமான வழிபாட்டு முறை என்னை வழிபடுகின்றார்கள். ஞானி அறிந்தவன், என்னை ஆத்ம ஞானத்தை அறிந்தவன் என்னை அறிந்து வழிபடுகின்றான் ஞானி. அப்புறமா ஆர்த்தி, இந்த பௌதீக சுகங்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் என்னை வழிபடுகின்றார்கள். 2 போச்சு. 3வது, தீராத நோய், என்ன செய்தாலும் தீருவதில்லை, எங்கெல்லாமோ போனோம், பரிகாரம் செய்தோம், சாகிறதுக்கு கூட வழி இல்லை, அப்பேற்பட்ட தீராத நோயில், கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் வாழக்கூடியவர்களும் என்னையே வழிபடுகின்றார்கள். 3 பேராய்ச்சு. 4வது கூட்டம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒன்று இருக்கு, இதை அறிய வேண்டும், அதாவது ஜிஜ்ஞாசு என்று இங்கு சாஸ்திரம் கூறுகின்றது. கடவுளை அறிய வேண்டும் என்று வழிபடுகின்றார்கள். அப்படி அறிந்தவர்கள், அறிய வேண்டும் என்று உள்ளவர்கள், இந்த பௌதீக சுகங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உள்ளவர்கள், அப்புறமா தீராத துன்பத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், இப்படி 4 விதமானவர்கள் என்னை கும்பிடுகின்றார்கள் என்று பகவான் கூறியிருக்கின்றார். இதுதான் உண்மை. நாமும் இங்கு பகவான் வேணும், பகவானுக்காக நாம் பகவானை கும்பிடுவதில்லை, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த ஆத்மாவு இல்லைன்னா ஆத்ம ஞானம் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்விக்கு இதுதான் சரியான பதில். ஆத்மாவுக்காக, அதாவது இறைவனுக்காக நான் இறைவனை வழிபடும் பொழுது இந்த ஆத்ம ஞானமானது கிடைக்குகின்றது. உதாரணத்துக்கு, என்னுடைய வீட்டிலே ஒரு விளக்கை கொளுத்துகின்றோம் என்று சொன்னால், விளக்குக்காகவா விளக்கை கொளுத்துகின்றோம்? இல்லை. விளக்கை கொளுத்தும் பொழுது விளக்கினுடைய பிரகாசத்தினால் இன்னொரு பொருளை பார்ப்பதற்காக, இன்னொரு பொருளை எடுப்பதற்காக, இன்னொரு பொருளை அனுபவிப்பதற்காக விளக்குக்காக நாம் விளக்கு கொளுத்துவதில்லை. அதை போன்று பூஜைக்காக நாம் பூஜை பண்ணுவதில்லை. அதை போன்று இறைவனுக்காக நாம் இறைவனை வழிபடுவதில்லை. ஆத்ம ஞானம் வேண்டும் என்று நாம் என்னைக்கு வழிபடுகின்றோமோ அன்னைக்கு நமக்கு ஆத்ம ஞானமானது கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது குழந்தைகள் இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு. நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. நல்ல குடும்பம் அமையவில்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் உண்டு. சொந்த பந்தங்கள் நல்ல அமையவில்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. தாராளம் சொத்து இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. நல்ல பதவி இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. இப்படி நல்ல வீடு இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. நல்ல அழகில்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. நல்ல புத்தி இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டு. எனக்கு ஆத்ம ஞானம் இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்கள் உண்டா என்று கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்கின்றார்கள். யார் ஒருவர் எனக்கு ஆத்ம ஞானம் இல்லையே என்று ஏங்குகின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஆத்ம ஞானமானது கிடைக்குகின்றது. அதுதான் உண்மை. ஆக இந்த ஆத்ம ஞானமானது
கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும். அதற்காக நாம் செயல்பட வேண்டும், ஏங்க வேண்டும், உழைக்க வேண்டும். ஆனால் நாம் எதற்கெல்லாமோ ஏங்குகின்றோம், உழைக்குகின்றோம். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், இப்பொழுது எந்த நிலையில் உள்ளேன், இந்த உடம்பை விட்ட பிறகு என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்ற ஏக்கமோ எண்ணமோ இல்லை. காரணம் இந்த மதவாதிகள் தான் காரணம். இந்த மதவாதிகள் பல வழிகளை தந்திருக்கின்றார்கள், பல இறைவனை தந்திருக்கின்றார்கள், பல வழிபாட்டு முறையை தந்திருக்கின்றார்கள். இப்படி இந்த மதவாதிகளுடைய அந்த கையிலே சிக்காமல், அவர்களுடைய அந்த மதத்துக்கு அடிமையாகாமல் வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் பகவத்கீதையை படிக்க வேண்டும். நாம் பகவத்கீதையை தினமும் படிக்க வேண்டும். ஒரு நாள் படிப்பது கிடையாது, வாழ்நாள் பூரா படிக்க வேண்டும். எப்படி இந்த உடம்பு இருக்க வரையிலேயும் நாம் சுவாசமானது எடுத்துக் கொள்ளுகின்றோமோ, உணவு எடுத்துக் கொள்ளுகின்றோமோ, தண்ணீர் எடுத்துக் கொள்ளுகின்றோமோ, பிரகாசத்தை எடுத்துக் கொள்ளுகின்றோமோ, அதை போன்று பகவத்கீதையை தினமும் படிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு உங்களுக்கு வருமேயானால் உங்களுடைய வாழ்க்கையானது வெளி தோற்றத்துக்கு எப்படி இருந்தாலும், வெளிநபர்கள் உங்களை எப்படி பார்த்திருந்தாலும், நீங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக நீங்கள் அனைவரும் பகவத்கீதையை படித்து புரிந்து கொண்டு அழகாக, அன்பாக, உறுதியாக, நேர்மையாக, பயமில்லாமல் மரணத்தை பார்த்து, மரணம் உங்களை பார்த்து பயந்து ஓட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதற்காக பகவத்கீதையை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தத்சத்.